அனைவருக்கும் ஜனாவின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். ஒவ்வொரு வாரமும் உலக அரங்கில் தடம் பதித்த வரலாற்று ரீதியாக பேசு பொருளாக மாறிய பல்வேறுபட்ட ஆளுமைகள் தடம் பதித்த விடயங்களையும் தடம் மாறிய விடயங்களையும் உங்களுக்கு நாங்கள் வழங்கி வருகிறோம். ஒரு ஆளுமை எப்படிப்பட்ட ரீதியில் வரலாற்றில் பேசு பொருளாக மாறுகிறார், அதே போன்றுதான் ஒரு நிகழ்வு எதற்காக இடம்பெற்றது, அந்த நிகழ்வினுடைய வரலாற்று கதையை பார்க்கும் பொழுது நிகழ்கால வாழ்க்கையை ஒரு நாடாயினும் மனிதனாயினும் தன்னுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைவதற்கு இந்த வரலாறு என்பது எப்படி காரணமாக அமைகிறது, வரலாற்றை கொண்டு ஒரு நாட்டையும் தனி மனிதனையும் எப்படியெல்லாம் மாற்றி அமைக்க முடியும் வரலாறு குறிப்பிடுகிறது. அதே நேரத்தில் எதிர்கால வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்கு இப்படிப்பட்ட வரலாற்று சுவர்கள் எமக்கு எப்படிப்பட்ட பாடங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறது என்கின்ற வகையில் ஒவ்வொரு புதிய புதிய நிகழ்வுகளையும் ஆளுமைகள் தடம் பதித்த அதே நேரத்தில் தடம் மாறிய விடயங்களையும் உங்களுக்கு நாங்கள் வழங்கி வருகிறோம். நிகழ்காலத்தில் அதுவும் இந்த 21ஆம் நூற்றாண்டில் 2022ஆம் ஆண்டில் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கின்ற ஒரு அரசியல் பிரச்சனையை பற்றி தான் இன்றைய தினம் நாங்கள் பேசியிருக்கிறோம். குறிப்பாக ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் என்னதான் நடக்கிறது, அநேகமானோர் எம்மிடம் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக இந்த வாரமும் அடுத்த வாரமும் தொடர்ச்சியாக இந்த ரஷ்ய யுக்ரைன் பிரச்சனை தொடர்பாக பல்வேறுபட்ட புதிய விடயங்கள், அதே நேரத்தில் வரலாற்று ரீதியாக இந்த இரு நாடுகளுக்கும் இடையிலான பிரச்சனைகள் என்ன, உறவுகள் என்ன, சோவியத் யூனியன், ஐரோப்பிய யூனியன், ஐக்கிய அமெரிக்கா, முதலாம் இரண்டாம் உலக போர்கள் என பல்வேறுபட்ட விடயங்களினூடாக இந்த யுக்ரைன் பிரச்சனையை எப்படி நாம் அணுக வேண்டும், நேட்டோ படை எதற்காக போர் தொடுக்க ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது, புட்டினுடைய எண்ணம் தான் என்ன, யுக்ரைனிடம் பிரச்சனை இருக்கிறதா, ரஷ்யாவிடம் பிரச்சனை இருக்கிறதா என்கின்ற இந்த ஒட்டுமொத்த கேள்விகளுக்குமான பதிலாக வரலாற்றை சற்று பின்னோக்கி சென்று பார்க்கும் பொழுது பல ஆச்சரியங்கள் நமக்கு ஏற்பட்டது. அந்த ஆச்சரியங்களை உங்களோடு இந்த ஒரு மணி நேரம் நாங்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். தெரிந்து கொள்வோம் என்னதான் பிரச்சனை ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும். இது தடம் வரலாற்றின் மறுபக்கம். ரஷ்யா உண்மையில் இந்த பிரச்சனையை, அதாவது இவர்களுக்கு இடையிலான பிரச்சனையை பற்றியும் இது மூன்றாவது உலக போரை ஏற்படுத்தி விடுமோ என்கின்ற அச்சத்தோடு ஒட்டுமொத்த உலகமும் இன்று வியந்து பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு விடயமாக மாறியிருக்கிறது இந்த யுக்ரைன் விவகாரம். யுக்ரைன் என்கின்ற நாடு எப்படி தோற்றம் பெற்றது, சோவியத் யூனியனுடைய வரலாறு தான் என்ன, ரஷ்யா எப்படிப்பட்ட மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி இன்று உலகின் முதல்வனாக தன்னை காட்டிக்கொள்வதற்காகவும் மாற்றிக்கொள்வதற்காகவும் புட்டின் தலைமையிலான ரஷ்ய அணி எப்படிப்பட்ட வகிப்பாகங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது, அமெரிக்கா இதனை எப்படி பார்த்து கொண்டிருக்கிறது, ஐரோப்பிய யூனியன் எதற்காக சோவியத் யூனியன் மீது மிகப்பெரிய ஒரு பகைமையை கொண்டிருக்கிறது, யுக்ரைனுக்கு ஆதரவாக ஆதரவு கரம் நீட்டி இன்று மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை அவர்கள் பொருளாதார ரீதியாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். யார் பக்கம் சாதகமான முடிவுகள் இருக்கிறது, யார் பக்கம் பாதகமான முடிவுகள் இருக்கிறது என்கின்ற ஒரு வகையில் ஒட்டுமொத்தமாக உலகத்தினுடைய வரைபடத்தை பார்த்தால் இந்த பிரச்சனைக்கான தீர்வுகளும் இந்த பிரச்சனைக்கான ஆரம்ப கருப்பொருளையும் உங்களால் ஓரளவு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக ரஷ்யா உலகிலேயே மிகப்பெரிய ஒரு பரப்பளவை கொண்ட ஒரு நாடு, அதிபயங்கரமான பல்வேறுபட்ட ஆயுதங்களை தன்னகத்தை கொண்ட ஒரு நாடு, பொருளாதார ரீதியாக மிக முக்கியமாக முன்னேறிய ஒரு நாடு என்கின்ற ரீதியில் பல்வேறுபட்ட சாதகமான நிலையை அவர்கள் கையாண்டிருந்தாலும் ரஷ்யாவை சுற்றிதான் இந்த உலகமே இயங்குகிறது என்பது போலதான் ரஷ்யா உலக வரைபடத்தில் தன்னை காட்டிக் கொண்டிருக்கிறது. அதுவும் உண்மை என்று தான் கூற வேண்டும். ஒரு பக்கம் ஐரோப்பிய யூனியன் இருக்கிறது, இன்னும் ஒரு பக்கம் அமெரிக்கா இருக்கிறது. ரஷ்யாவுக்கு நேராக கீழே இந்தியா, சீனா போன்ற, இலங்கை போன்ற நாடுகள் என பல நாடுகள் அமைந்திருக்கின்றன. ரஷ்யாவை சுற்றிதான் ஒட்டுமொத்த உலக வரைபடத்தையும் இயக்கும் பொழுது இந்த ரஷ்யாவினுடைய பரப்பளவு மிகப்பெரிய ஒரு பரப்பளவை கொண்டதாகவும் மிகப்பெரிய ஒரு நாடு என்கின்ற ரீதியிலும் இந்த சோவியத்தினுடைய பிளவுக்கு பிற்பாடும் ரஷ்யாவை முதன்மை நாடாகவும் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இவ்வாறான ஒரு நிலையில் இந்த போர் பதட்டம், அதாவது குறிப்பாக இந்த அட்லாண்டிக் சமுத்திரத்திலே மிகப்பெரிய ஒரு போர் பதட்டத்தை ஏற்படுத்துவதற்காக நேட்டோ படை ரஷ்யாவுக்கு எதிராக களமிறங்கிக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் யுக்ரைனில், அதாவது யுக்ரைன் எல்லையிலே மிகப்பெரிய ஒரு எல்லையை அமைத்து கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள், அதாவது சரியாக சொன்னால் 1,06,000 போர் வீரர்களை நிறுத்தி இருக்கிறது யுக்ரைன் எல்லையிலே ரஷ்யா. எதற்காக இவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள், யுக்ரைனை முழுமையாக கைப்பற்றுவதற்காக ஏதேனும் திட்டத்தை ரஷ்யா வகுத்திருக்கிறதா? இதனால் கோபமடைந்த உலக நாடுகள், குறிப்பாக ஐரோப்பிய யூனியன் ரஷ்யா மீது போர் தொடுப்பதற்கு கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கின்ற வகையில் பல்வேறுபட்ட அழுத்தங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். யுக்ரைனுக்கு ஆதரவு கரம் நீட்டப் போகிறோம், அதே நேரத்தில் யுக்ரைன் மீது நீங்கள் தாக்குதல் நடத்தினால் இந்த உலகத்தினுடைய பேச்சில், அதாவது மிகப்பெரிய ஒரு விலையை கொடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு ரஷ்யா தள்ளப்படும், புட்டின் தள்ளப்படுவார் என்கின்ற விதியில் அவருக்கு எதிராக பல்வேறுபட்ட அழுத்தங்களை இப்பொழுது உலக நாடுகள் குவித்துக் கொண்டிருக்கின்றன. பல்வேறுபட்ட வாத பிரதிவாதங்கள், பேச்சுவார்த்தை மூலமாக இதனை எப்படியாவது தீர்த்து விடலாம் என்கின்ற ரீதியிலும் கூட பல்வேறுபட்ட கலந்த ஆலோசனைகள் இந்த யுக்ரைன் விவகாரம் தொடர்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. யுக்ரைனுடைய மனநிலை என்ன, ரஷ்யாவினுடைய எண்ணம் எதற்காக இப்பொழுது அதனுடைய எல்லையிலே 1,06,000 படை வீரர்களை அவர்
அவர்கள் நிறுத்த வேண்டும்? போருக்கான யுக்தியா அல்லது போர் பதற்றத்தை ஏற்படுத்தி எப்படியாவது உலக நாடுகளில் மீண்டும் பேசு பொருளாக தான் வர வேண்டுமா? அல்லது புட்டினுடைய மிக நீண்ட கால கனவாக இருக்கின்ற இந்த சோவியத் ரஷ்யாவை மீண்டும் சோவியத் யூனியனை தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்காக பிளவடைந்த சோவியத் யூனியனை ஒன்றிணைப்பதற்கான ஒரு திட்டமா? ஐக்கிய அமெரிக்கா ரஷ்யாவுக்கு மிக அருகில் இருந்தாலும் கூட எப்பொழுதுமே பகைமை நாடாக மிகப்பெரிய விரோதியாக ரஷ்யாவும் அமெரிக்காவும் இருக்கும் பொழுது மீண்டும் இந்த பனிப்போர் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான ஒரு அஸ்திவாரம் இடப்படுகிறதா என்கின்ற ரீதியில் பல்வேறுபட்ட கேள்விகள் எமக்கு எழத் தொடங்காமல் இல்லை. அதே நேரத்தில் ஐக்கிய நாடுகள் சபையிலும் கூட பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுகிறது. ரஷ்யாவுக்கு எதிராக பல்வேறுபட்ட அழுத்தங்கள் நிகழ்காலத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. முதல் முறையாக யார் போரை தொடங்க போகிறார்கள், முதல் அடியை யார் எடுத்து வைக்க போகிறார்கள் என்பதுதான் இது மூன்றாவது உலக போராக மாறுமா அல்லது உள்நாட்டு விவகாரமாக, குறிப்பாக அவர்களுடைய குடும்ப சண்டையாகவே இது தீர்த்துக் கொள்ளப்படுமா என்கின்ற ஒரு கேள்வி கூட மாறியிருக்கிறது. இங்கு குடும்ப சண்டை என்று கூறுவதற்கு காரணம் ரஷ்யாவும் யுக்ரைனும் ஒன்றிணைந்து ஒரு இருந்த நாடு சோவியத் பிளவோடு பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட தனக்கான சுதந்திரம் பெற வேண்டும், தான் தனி ஆளுகைக்குள் இருக்க வேண்டும் என்பதற்காக யுக்ரைன் பல்வேறுபட்ட வகிபாகங்களை மேற்கொண்டு வருகிறது. இருந்தாலும் கூட புட்டினுடைய ஆட்சி காலத்தில் ரஷ்யா மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்திருந்தாலும் நிகழ்காலத்தில் இந்த பிரச்சனையினுடைய ஒட்டுமொத்த அஸ்திவாரமாக எப்படிப்பட்ட இந்த பிரச்சனைகளை எல்லாம் ரஷ்யாவும் யுக்ரைனும் சந்தித்திருக்கிறது என்பதை வரலாற்றை சற்று பின்னோக்கி பார்த்தால் மட்டுமே எங்களால் அறியக்கூடியதாக இருக்கும். தெரிந்து கொள்வோம், ரஷ்யாவும் யுக்ரைனும் எப்படிப்பட்ட வரலாற்றை கொண்டது, உண்மையில் இவர்களுக்கு இடையிலான பிரச்சனை தான் என்ன என்பதை. மற்றும் யுக்ரைன் இடையில் முழுவீச்சிலான போர் ஒன்று இடம்பெறுவதற்கான முஸ்தீவுகள் மிகவும் பரபரப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ரஷ்யாவுக்கும் மேற்குலக நாடுகளுக்கும் இடையே ஏற்கனவே அறிவிக்கப்படாத நவீன கால பனிப்போர் ஆரம்பித்து விட்டது எனவும் கூறப்படுகிறது. Invasion of Ukraine. Tensions between Russia and the West are growing rapidly. President Biden considering deploying thousands of troops to Eastern Europe. There are now 100,000 troops on the eastern border of Ukraine. மறுபுறம் ஐக்கிய அமெரிக்க குடியரசின் ஜனாதிபதி ஜோ பைடன் மேற்கு ஐரோப்பா பகுதிக்கு 1,00,000க்கும் மேற்பட்ட அமெரிக்க படையினரை அனுப்புவதற்கான ஆலோசனைகளில் ஈடுபட்டு வருகிறார். Of course, at the top of our agenda today was our united approach to deterring Russia's threats against Ukraine and the long-standing principles of rule-based international order. That's what we spent most of our time talking about. தற்போதைய நிலவரத்தின்படி கிழக்கு யுக்ரைனின் எல்லை பகுதியில் 1,00,000க்கும் மேற்பட்ட படையினர் நிறுத்தப்பட்டுள்ளனர். ரஷ்யா தனது எல்லை பகுதிகளையொட்டி போர்க்கால வைத்தியசாலைகள் பலவற்றை நிறுவி வருகிறது. இவை அனைத்தும் ஒரு நாடு முழு வீச்சில் போரொன்றை மேற்கொள்வதற்கு செய்கின்ற முன் ஆயத்த நடவடிக்கையாகும். ஆம், மரபுவழி யுத்தம் ஒன்றிற்கான பிள்ளையார் சுழி ரஷ்யாவில் போடப்பட்டு வருகிறது. மறுபுறம் யுக்ரைனிய படைகள் ரஷ்ய எல்லைகளை கண்காணித்தவாறு தமது போர் ஆயத்த நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். ஐக்கிய அமெரிக்க குடியரசு அரசாங்கம் யுக்ரைனில் அமைந்துள்ள அமெரிக்க தூதரகத்தின் ஊழியர்களை நாடு திரும்புமாறு அறிவுறுத்தியுள்ளது. யுக்ரைனில் தங்கி வேலை பார்க்கும் பிரிட்டன் ஊழியர்களை அந்த நாடு திரும்ப பெற்று வருகிறது. இதற்கிடையில் ஐக்கிய அமெரிக்கா ஆயிரக்கணக்கான டன் எடை கொண்ட ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்களை யுக்ரைன் ராணுவத்திற்கு வழங்கி வருகிறது. அதேபோல் அமெரிக்க தேசிய ராணுவத்தின் படைகளையும் கிழக்கு யுக்ரைன் எல்லை பகுதிக்கு அனுப்புவது பற்றி செனட் சபையுடன் ஆலோசனைகளில் ஈடுபட்டு வருகிறார் அதிபர் ஜோ பைடன். பூகோள அரசியல் சூழ்நிலைகளில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கக்கூடிய இந்த முறுகல் நிலை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இது ஒரு புறம் இருக்க, ரஷ்யா மற்றும் மேற்குலக நாடுகளின் தலைமைகள் ஜெனீவா மற்றும் பிரசல்ஸில் ஒன்று கூடி தற்போது யுக்ரைன் ரஷ்யா இடையே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அரசியல் குழப்ப சூழ்நிலையை பேச்சுவார்த்தை மூலம் தீர்ப்பதற்கான வழிமுறைகள் தொடர்பில் ஆராய்ந்து வருகின்றனர். The threats of aggression on the border of Ukraine, yes, on its border, is provocative. Our recognition of the facts on the ground is not provocative.
ஆனால் பேச்சுவார்த்தை மற்றும் ஆயுதமற்ற இணக்கப்பாட்டு நடவடிக்கைகள் என்பன திசை தெரியாமல் தத்தளிக்கும் ஓடம் போல ஒரே இடத்தில் சுழன்று கொண்டிருக்கிறது. அதில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. Выработки принципиальных решений по этому направлению. Я вижу, сколько усилий действующего руководства Франции и лично президент Франции. மேற்குலக நாடுகள் தெளிவாக ஒரு விடயத்தை கூறுகின்றன. யுக்ரைன் மீது ரஷ்ய படைகள் போர் தொடுத்தால் ரஷ்யா அந்த வரலாற்று தவறுக்காக மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் என அவர்கள் தெளிவாக கூறுகிறார்கள். We do not recognize Russia's attempt to annex Crimea. We agree to disagree with Russia on that front, and our Crimea sanctions against Russia will remain in place until Russia returns the peninsula to Ukraine. வல்லரசு நாடுகளின் இந்த அச்சுறுத்தல் வகையிலான பதிலடி பேச்சு சர்வதேச அமைதிக்கும் நாடுகளுக்கிடையிலான நல்ல உறவுக்கும் குந்தகம் விளைவிக்கக்கூடும், மேலும் வேறு விதமான பிரச்சனைகளை தோற்றுவித்து விடும் எனவும் அஞ்சப்படுகிறது. சரியாக திட்டமிடப்படாத போருக்கான ஏற்பாடுகளும் ஆளணி வளங்களின் குவிப்பும் இரு தரப்பிலும் இருந்து முதலாவது துப்பாக்கி குண்டை யார் பிரயோகிக்க போகிறார்கள் என தெரிந்து கொள்ளும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்றே ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவை மையமாக கொண்டு இடம்பெற்று வரும் இந்த அரசியல் காய் நகர்த்தல்கள் பற்றி சற்று நாம் விரிவாக இன்றைய தடம் நிகழ்ச்சியில் ஆராய்ந்து தெரிந்து கொள்வோம். தற்போது இடம்பெற்று வரும் சம்பவங்கள் ரஷ்யாவின் எதேச்சதிகார போக்கு, அமெரிக்காவின் உள்நுழைவு, சோவியத் காலத்து பழைய பகை மீண்டும் உயிர் பெற்றமை, ஏனைய வல்லரசு நாடுகளின் நிலைப்பாடு, ஐக்கிய நாடுகள் சபையின் வகிபாகம் என நடைபெற்று கொண்டிருக்கும் கோர்வையான பல நிகழ்வுகள் சாதாரணமாக ஒவ்வொரு காலத்திலும் இடம்பெறும் பூகோள அரசியல் நடவடிக்கைகள் என சாதாரணமாக இதை நாம் கடந்து சென்றுவிட முடியாது. இதன் ஒரு பகுதியாக உலக வரைபடத்தில் நாடுகளின் அமைவிடம் மற்றும் அதன் கேந்திர முக்கியத்துவம் பற்றி சற்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக 1,00,000-க்கும் மேற்பட்ட ரஷ்ய துருப்புக்கள் யுக்ரைனின் கிழக்கு எல்லையில் முகாம் அமைத்து போர் நடவடிக்கைகளில் ஈடுபட காத்திருக்கின்றன என்ற கேள்விக்கான பதிலை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். குறிப்பாக அகன்று பறந்து விரிந்து காணப்படும் ரஷ்யாவை பற்றி, அதன் அமைவிட முக்கியத்துவம் பற்றி நாம் முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும். ரஷ்யா சரியாக 30 வருடங்களுக்கு முன்னர் 1991ஆம் ஆண்டு சோவியத் யூனியன் வீழ்ச்சியடைந்து 15 நாடுகளாக பிளவுண்ட பின்னரும் கூட இன்றும் நிலப்பரப்பின் அடிப்படையில் உலகின் மிகப்பெரிய நாடாக ரஷ்யாவே இருந்து வருகிறது. எனினும் சோவியத் யூனியனுக்கு முன் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பிருந்தே ரஷ்யாவின் வரலாறானது தொடங்குகிறது. 17ஆம் நூற்றாண்டு தொடக்கம் 19ஆம் நூற்றாண்டு வரை சால்விக் பேரரசு ஆட்சி காலத்தில் ஜார் மன்னர்களின் முடிக்குறி ஆட்சியில் ஒட்டுமொத்த வட ஐரோப்பிய பிராந்தியத்தையும் தனது அகண்டு விரிந்த பேரரசின் கீழ் ஒற்றை ஆட்சியில் நிர்வாகம் செய்து வந்தது. ரஷ்யாவின் புரட்சியின் விளைவாக ஜார் மன்னர்களின் ஆட்சி அகற்றப்பட்டு கம்யூனிசத்தின் கை ஓங்கி உயரத் தொடங்கியது. முதலாம் உலகப்போர் மற்றும் இரண்டாம் உலகப்போர்களின் தீர்மானமிக்க சக்தியாக செயற்பட்டு நேச நாட்டு அணியின் பங்குதாரராக விளங்கியது சோவியத் ரஷ்யா. ஜெர்மனியின் தோல்வியுடன் இரண்டாம் உலகப்போர் முடிவுக்கு வந்ததன் பின்னர் அமெரிக்காவுடனான பனிப்போரை தொடங்கியது. அதாவது முதலாளித்துவத்திற்கும் கம்யூனிசத்திற்கும் இடையிலான இந்த திரைமறைவு போர் பல தசாப்தங்களாக நீடித்தது. விஞ்ஞானம், அணு ஆயுதம், அணுகுண்டு, பங்காளி நாடுகள், அணிசேரா நாடுகள் என பல காட்சிகளை கொண்டமைந்த இந்த பனிப்போர் இறுதியாக 90களின் ஆரம்பத்தில் முடிவுக்கு வந்தது. ஐரோப்பாவில் முதலாளித்துவம் கைத்தொட்ட இடங்கள் முன்னேற்ற பாதையில் செல்ல கம்யூனிச நாடுகள் அதன் பாதகமான பொருளாதார கொள்கைகள் மற்றும் அரசியல் ஸ்திரமின்மை காரணமாக ஒவ்வொரு உறுப்பு நாடாக கலன்று செல்ல இறுதியாக 1991ஆம் ஆண்டின் காலத்தின் தேவையறிந்து மிகைல் கோர்பச்சேவ் சோவியத் யூனியன் அமைப்பை கலைத்து தீர்மானம் நிறைவேற்றினார். இந்த சம்பவத்துடன் சோவியத் யூனியனில் அங்கம் வகித்த 15 நாடுகளும் சுயாதீன குடியரசுகளாக தம்மை பிரகடனம் செய்து கொண்டன. நவீன வரலாற்றின் முதலாம் இரண்டாம் உலக போர்களுக்கு பின்னர் இடம்பெற்ற முக்கியமானதொரு தீர்க்கமான சம்பவமாக இது பார்க்கப்படுகிறது. இங்கே நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வரலாறு இதனுடன் நின்றுவிடவில்லை. ரஷ்யா 90களின் பிற்பகுதியில் கம்யூனிசத்தை கைவிட்டு முதலாளித்துவ கொள்கைகள், உலகமயமாக்கல் என வேறு பாதைக்கு சென்றுவிட்டாலும் இன்றும் கூட ரஷ்யா மற்றும் பெரும்பாலான ரஷ்ய மக்கள் தாம் உலக அரங்கில்
தீர்மானமிக்க சக்தியாக ஒரு காலத்தில் விளங்கியதையும் இன்றும் அந்த இடத்தை சீனா மெல்ல மெல்ல பிடித்து வருவதையும் ஆதங்கத்துடன் அவதானித்து வருகிறார்கள். எளிமையாக சொல்வதென்றால் சோவியத் காலத்தில் ரஷ்யா, மாஸ்கோ, கம்யூனிசம், ஸ்டாலின் போன்ற வார்த்தைகள் உலக அரங்கில் மிகவும் பிரபல்யமாக காணப்பட்டன. இது ரஷ்யாவுக்கென தனியொரு அடையாளத்தையும் பெற்று தந்திருந்தது. பெரும்பாலான ரஷ்ய மக்கள் இன்னமும் சோவியத் கனவுகளில் மூழ்கி இருக்கிறார்கள் எனும் சொல்லை சொல்லும்போது அது அந்த நாட்டின் அரசியல் தலைமைகளின் மன வெளிப்பாடாகவும் இருந்து வருகிறது. குறிப்பாக இந்த பாரம்பரிய சோவியத் கனவு குறிப்பிட்ட ஒரு மனிதனின் மூளையில் அதிகமாகவே பதிந்துவிட்டது. அவர் வேறு யாரும் அல்ல. தற்காலத்தில் உள்நாட்டு ஊடகமோ அல்லது சர்வதேச ஊடகமோ ரஷ்யா என்ற ஒரு வார்த்தையை கூறினால் நம் கண்முன்னே தெரியும் ஒரே ஒரு உருவம். அது அந்த நாட்டின் தலைவர் விளாடிமிர் புட்டின் ஆகும். இன்று நாம் கவனத்தில் கொள்ள போகும் கதை பிராந்திய வல்லரசு அந்தஸ்துக்கான போட்டி மற்றும் சர்வதேச ரீதியில் நாடுகளுக்கிடையிலான வல்லரசு போட்டி என்பவற்றை கலவையாக கொண்டவையாகும். எனினும் இவை அனைத்தையும் பிரதானமாக தொக்கி நிற்பது விளாடிமிர் புட்டின் இந்த அரசியல் பகடை ஆட்டத்தின் மூலம் பெற்றுக்கொள்ள நினைக்கும் அரசியல் நன்மைகள் பற்றியதாகும். ஆகவே இதுவே இந்த கதையின் மைய கரு. எப்பொழுது வேண்டுமானாலும் போர் வெடிக்கலாம். ஆனால் முதலில் யார் சண்டையை ஆரம்பிக்க போகிறார்கள்? இந்த ஒரு கேள்விதான் தொடர்ச்சியாக எழுந்து கொண்டே இருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த சண்டை எதற்காக இடம்பெற வேண்டும்? புட்டினுடைய எண்ணம் தான் என்ன? எதற்காக நேட்டோ படையை முழுமையாக புட்டின் வெறுக்கிறார் என்கின்ற வரலாற்று கதையை பார்க்கும் பொழுது உண்மையில் புட்டினிடமும் சில சாதகமான விடயங்கள், அவரை பாராட்ட வேண்டும், அவருடைய கோபமும் நியாயம்தான் என்று கூறும் அளவுக்கு கூட சில விடயங்கள் இருக்கின்றன. எதற்காக எங்களுடைய எல்லையில் நேட்டோ படை அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி முன்னேறி செல்ல வேண்டும்? இரண்டாம் உலக மகாயுத்தம் முடிவடைந்த பின்பு பனிப்போர் என்கின்ற ரீதியில் இருவரும் அடித்துக் கொண்டோம். இருந்தாலும் அமெரிக்கா எங்களை வேவு பார்ப்பதனுடைய காரணம் என்ன? தொடர்ச்சியாக எங்கள் மீது அழுத்தங்களை பிரயோகிப்பதனுடைய நோக்கம் என்கின்ற ரீதியில் புட்டின் புதிய புதிய கேள்விகளை தொடுக்கும் பொழுது எதற்காக அமெரிக்காவோடு சண்டை என்றால், ஐரோப்பிய யூனியனோடு சண்டை என்றால், யுக்ரைன் மீது, அதுவும் உங்களோடு உறவு வைத்திருக்கின்ற உங்களிலிருந்து பிரிந்து சென்ற ஒரு நாட்டோடு நீங்கள் பகைமையை வளர்க்க வேண்டும் என்கின்ற வரலாற்று கடையை தேடி பார்க்கும் பொழுது ஐரோப்பிய யூனியனில் சேர்வதற்காக யுக்ரைன் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது. நேட்டோ படையில் சேர்வதற்காக யுக்ரைன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. இவ்வாறான விடயங்கள் வெளிவரும் பொழுது எப்படியாவது, அதாவது தனக்கு கீழே தன்னுடைய பாதுகாப்பின் கீழ் இருக்கக்கூடிய என்றாவது ஒரு நாள் நாங்கள் ஒன்றிணைந்து விடுவோம் என்ற நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ரஷ்யாவுக்கு யுக்ரைனுடைய இந்த அடுத்த கட்ட நகர்வுகள் அவர்கள் முற்போக்கு சிந்தனையாக மேற்குலகத்தை நோக்கி செல்லும் பொழுது மேற்குலக நாடுகளுடன் மிக விரோதமான போக்கை கடைபிடித்துக் கொண்டிருக்கின்ற புட்டினுக்கு இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. அதனால் 4 அம்ச கோரிக்கைகளை அவர் முக்கியமாக விடுத்திருந்தார். எப்படியாவது நேட்டோ படையை விலக்கிக் கொள்ளுங்கள், அதே நேரத்தில் ஐரோப்பிய யூனியன் எமது எல்லைக்குள்ளே வந்து எம்மோடு பல்வேறுபட்ட விடயங்களில் கலந்து ஆலோசிப்பது, அதே நேரத்தில் எமக்கு பதட்ட சூழ்நிலையை உருவாக்குவது போன்ற நிலைமைகளை தவிர்க்க வேண்டும். ஐக்கிய அமெரிக்கா பின்வாங்கி செல்ல வேண்டும். எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் தீர்த்துக் கொள்கிறோம். எங்களுடைய பகைமை நாடுகளை நீங்கள் உங்களுடைய பங்காளிகளாக மாற்றி, நட்பு நாடுகளாக மாற்றி எதற்காக விரோதத்தை இன்னும் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்கின்ற பிரதான முக்கியமான பல கேள்விகளை புட்டின் கேட்கிறார். இதுவும் சரியானதுதான். எதற்காக அமெரிக்கா சோவியத் யூனியனில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்குவதற்காக மீண்டும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது என்று பார்த்தால், அமைதியாக இருந்த அமெரிக்காவிடம் யுக்ரைன் தான் சென்று நாங்கள் உங்களோடு சேர விரும்புகிறோம், அதே நேரத்தில் ஐரோப்பிய யூனியனோடு நட்பு பாராட்ட விரும்புகிறோம், நேட்டோ படையில் சேர விரும்புகிறோம், இப்படிப்பட்ட கோரிக்கைகளை முன்வைக்கும் பொழுது எப்படா ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ரஷ்யாவுக்கு அழுத்தத்தை கொடுக்கலாம் என்று காத்திருக்கின்ற அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொண்ட யுக்ரைனுக்கு சாதகமான பல விடயங்களை கொடுப்பதாக அவர்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கான நகர்வுகளை அமெரிக்கா இப்பொழுது மேற்கொண்டு வருகிறது. இதை பார்த்து அதுவும் தம்மோடு ஒட்டி இருக்கின்ற ஒரு யுக்ரைன் போன்ற ஒரு நாட்டில் அமெரிக்காவினுடைய ஆதிக்கம் வருவதை எப்படி ரஷ்யா விரும்பும்? சோவியத் யூனியன் என்கின்ற மிகப்பெரிய ஒரு பரப்பளவை கொண்ட ஒரு நாட்டை வைத்து உலகளாவிய ரீதியில் ஐரோப்பிய யூனியனையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக புட்டின் போராடி கொண்டிருக்கின்ற நிலையில் எதிர்காலத்தை சரியாக திட்டமிட்டு அதற்கான நடவடிக்கைகளை ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் ஐரோப்பிய யூனியனாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், இவர்கள் நேட்டோ படையினூடாக தங்களுடைய எல்லைகளை விரிவுபடுத்தி சோவியத் யூனியன் பக்கம் அவர்கள் காலடி எடுத்து வைக்கும் பொழுது அதை எப்படி புட்டின் பார்த்துக் கொண்டிருப்பார்? இவ்வாறான பல கேள்விகள் நமக்கு எழுகின்றது. இருந்தாலும் கூட
குறிப்பாக இந்த போரானது யுத்த களத்திலே தரை வழியாக மட்டும் இடம்பெறப் போவதில்லை. நிகழ்காலத்தில் தொழில்நுட்ப ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கின்ற உலக நாடுகள், வல்லரசு நாடுகள் ஒரு போரை, அதுவும் முதலாம் இரண்டாம் உலக போரை 1945 விட்டுவிடுவோம். அதற்கு பிறகாக இடம்பெற்ற பனிப்போர் கூட அணு ஆயுதங்களை கொண்டுதான் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இவ்வாறான ஒரு சிக்கலில் அணு ஆயுதத்தை எல்லாம் தாண்டி பல்வேறுபட்ட தொழில்நுட்ப ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைந்திருக்கின்ற இப்படியான வல்லரசு நாடுகள் இப்பொழுது ஒரு போரை தொடுத்தால், அதில் உலக நாடுகள் கலந்து கொண்டால் எப்படிப்பட்ட விளைவுகளை உலகம் சந்திக்க வேண்டி ஏற்படும். குறிப்பாக 2022 ஆண்டு, அதாவது இந்த தசாப்தமே கொரோனா அலையில் சிக்கி பொருளாதார ரீதியாக ஏன் வல்லரசு நாடுகளே தவிர்த்து வெளியே வர முடியாத அளவுக்கு சிக்கல்களை எதிர்கொண்டிருந்த இந்த தருணத்தில் ஒரு போர் தேவையா? இரண்டு நாடுகளுக்கு இடையிலான போர் என்பது பேச்சுவார்த்தை மூலமாக ஐக்கிய நாடுகளுடைய சபையினுடைய தலையீட்டின் மூலமாக கூட இதை தீர்த்து வைத்து விடலாம். ஆனால் ஒட்டுமொத்த நாடும் ரஷ்யாவுக்கு எதிராக குதிக்கும் பொழுது, ரஷ்யா முதல் அடியை அடித்தால் யுக்ரைனுக்கு என்ன நடக்கும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். உலக நாடுகள் சண்டையிடலாம், போர்களை தொடுக்கலாம், ஆனால் பாதிக்கப்பட போவது யுக்ரைனிய மக்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உண்மையில் புட்டினுடைய வருகைக்கு பின்பான எப்படிப்பட்ட மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தியது, அவருடைய 4 அம்ச கோரிக்கைகள் எப்படிப்பட்ட மாற்றத்தை, அதுவும் சிக்கலை உலக நாடுகளில் ஏற்படுத்தி இருந்தது, பதட்ட நிலை இப்பொழுது எப்படிப்பட்ட வகிப்பாகங்களை ஏற்றிருக்கிறது என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம். All right, ready? Action! Добро пожаловать в Россию! Владимир Путин! Потому что вместе мы команда. Мы команда, да? Россия! 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 தற்பொழுது சர்வதேச அரசியல் களத்தில் என்ன நடைபெறுகிறது என்பதை பற்றி சற்று நாம் தெரிந்து கொள்வோம். குறிப்பாக ரஷ்யா சடுதியாக மேற்கொள்ளும் இந்த எதேச்சதிகாரமான முன்னெடுப்புகளுக்கு பின்னால் அமைந்துள்ள காரண காரியங்கள் என்ன என்பதையும் தெரிந்து கொள்வோம். சில மாதங்களுக்கு முன்பு சடுதியாக முன் அறிவிப்பின்றி ரஷ்யா தனது ஆளணி மற்றும் ஆயுத வளங்களை யுக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையே காணப்படும் மிகப்பெரிய எல்லை பகுதிக்கு அனுப்பத் தொடங்கியது. இது யுக்ரைனின் கிழக்கு எல்லை பகுதியாகும். இதனை உற்று நோக்கிய சர்வதேச நாடுகள் ரஷ்யாவை கேள்வி கேட்க தொடங்கின. எனினும் ரஷ்யாவின் பாதுகாப்பு மற்றும் வெளி விவகார அமைச்சு ரஷ்ய ராணுவம் பரந்தளவிலான ராணுவ பயிற்சி நடவடிக்கைகளில் மட்டுமே ஈடுபட்டுள்ளது என பதில் கூறி சர்வதேசத்தின் வாயை அடைத்தது. இந்த படை குவிப்பு நடவடிக்கைகள் ஜெனீவாவில் வட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் ஒன்றிணைந்து நடத்திய சர்வதேச மாநாட்டிற்கு முன்பதாக நடைபெற்றது. சாதாரணமாக இந்த மாதிரியான மாநாடுகளில் சர்வதேச ஒத்துழைப்பு, பரஸ்பர உதவி, ஆயுத கட்டுப்பாடு போன்ற முக்கியமான முடிவுகள் பற்றி கலந்த ஆலோசனைகள் இடம்பெறும். ஆனால் ரஷ்யாவின் சடுதியான படை குவிப்பு நடவடிக்கை காரணமாக கலவரமடைந்த சர்வதேச நாடுகள் சர்வதேச அமைதிக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தை உணர்ந்து உடனடியாக இந்த நிலையை கட்டுப்படுத்தும் வகையில் ரஷ்யாவிடம் கேள்வி கேட்க தொடங்கியது. The reality is that none of us really know what President Putin's intentions are. We will not attack, strike, invade, quote unquote, whatever, Ukraine. There is no enthusiasm about war with Ukraine. It was not the case before, it is not now. பல வல்லரசு நாட்டு தலைவர்களும் ரஷ்யாவை நோக்கி யுக்ரைன் எல்லையில் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்ற கேள்வியை எழுப்பினார்கள். இந்த மாநாட்டில் விளாடிமிர் புட்டினும் கலந்து கொண்டிருந்தார். மாநாட்டிற்கு முன்பதாக பத்திரிகையாளர்களை சந்தித்த புட்டின் மேற்குலக நாடுகளிடம் நான் ஒரு சில கோரிக்கைகளை முன்வைக்க விரும்புகிறேன் என தெரிவித்தார். கோவிட்-19 மற்றும் அந்த நோய் தாக்கம் உண்டாக்கிய பொருளாதார வீழ்ச்சி, மருத்துவ சுகாதார சேவைகளின் குறைவான கிடைப்பனவு, வைத்தியசாலைகளில் படுக்கை வசதிகள் பற்றாக்குறை என வளர்ந்த நாடுகளே அளவிட முடியாத பிரச்சனைகளுக்கு நடுவில் சிக்கியிருக்கும் இந்த காலகட்டத்தில் கூடவே ஒமிக்ரோன் திரிபும் நாடுகளை புரட்டி போட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் ரஷ்யாவின் இந்த திடீர் அறிவிப்பு வல்லரசு நாடுகள் முதல் நாளை கடலுக்குள் மூழ்கிவிடும் நிலையில் இருக்கும் சிறிய தீவு கூட்டங்கள் வரை அதிர்ச்சியடைய செய்தது. இவை எதையும் கவனத்திற்கொள்ளாத, காதில் வாங்கிக் கொள்ளாத புட்டின் தனது கோரிக்கைகளை, மாநாட்டின் எதிர்பார்ப்புகளை பட்டியலிட்டார். Мы что ли ставим ракеты рядом с границами Соединенных Штатов? Нет. Это же Соединенные Штаты своими ракетами пришли к нашему дому. முதலாவது கோரிக்கை, நேட்டோ படைகள், அதாவது நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் என அழைக்கப்படும் அமெரிக்க, கனடா மற்றும் ஐரோப்பிய நாடுகளை ஒன்றிணைத்து உருவாக்கப்பட்ட
மிகப்பெரிய இராணுவ அமைப்பு. இந்த அமைப்பின் நடவடிக்கைகள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். அதாவது சுயாதீன நாடுகளின் மீது நேட்டோ படைகள் தலையிடக்கூடாது என்ற கோரிக்கையை அவர் முன்வைத்தார். அத்துடன் படை தேவைகளுக்காக அவ்வப்போது நேட்டோ படைகளுக்கு உலக நாடுகளின் இராணுவங்களிலிருந்து புதிதாக இராணுவத்தினர் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். இந்த நடவடிக்கையையும் நேட்டோ கைவிட வேண்டும் எனவும் புட்டின் குறிப்பிடுகிறார். இரண்டாவது கோரிக்கை, கிழக்கு ஐரோப்பாவில் நிலை கொண்டுள்ள நேட்டோ படையினரை ஐக்கிய அமெரிக்கா, கனடா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் மீள பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கோரிக்கைகளின் பின்னணியில் மறைமுகமாக கிழக்கு ஐரோப்பிய பிராந்தியத்தில் ரஷ்யா தான் விரும்பியவாறு எந்த ஒரு நாட்டின் மீதும் எந்த ஒரு பகுதியின் மீதும் இராணுவ நடவடிக்கைகளை தனியாகவோ இணைந்தோ மேற்கொள்ளும் என தெரிவிக்கிறார் புட்டின். இங்கே மற்றொரு முக்கியமான விடயம், இந்த கிழக்கு ஐரோப்பிய பிராந்தியமே 30 வருடங்களுக்கு முன்பு பெரும்பாலான சோவியத் ரஷ்யாவின் பகுதிகளை உள்ளடக்கியிருந்தது. புட்டினின் மூன்றாவது கோரிக்கை, ஐக்கிய அமெரிக்கா அதன் கிழக்கு ஐரோப்பிய பங்காளி நாடுகளுக்கு ஏதேனும் இராணுவ ரீதியிலான ஆபத்துக்கள் ஏற்பட்டால் அணு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது. எளிமையாக சொன்னால், கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு ஆதரவாக அமெரிக்கா அணு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது என ரஷ்யா கூறுகிறது. கற்பனைக்கு அப்பாற்பட்ட நடக்க முடியாத இந்த கோரிக்கைகளை செவிமடுத்த மேற்குலக மற்றும் ஐரோப்பிய நாடுகள் புட்டினின் கோரிக்கைகளை பரிசீலனையின்றி நிராகரித்தன. Facts are a funny thing, and facts make clear that the only aggression we're seeing at the border of Russia and Ukraine is the military buildup by the Russians and the bellicose rhetoric from the leader of Russia. எனினும் இந்த நிராகரிப்பால் புட்டின் மனம் தளரவில்லை. அவர் முன்வைத்த கோரிக்கைகளினதும் அவர் கொண்ட நிலைப்பாட்டிலும் மாறுதலின்றி அசையாமல் உறுதியாக நின்றார். மேலும் தான் முன்வைத்த கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படாத பட்சத்தில் அதற்கு பதிலடியாக தனது அண்டை நாடான யுக்ரைன் மீது போர் தொடுப்பதற்கான ஆயத்தங்களை மேற்கொள்ளப் போவதாகவும் அறிவித்தார். எனினும் சர்வதேச அரங்கில், அதுவும் நாடுகளுக்கிடையிலான உறவுகள் மற்றும் போருக்கு எதிரான நிலைப்பாடு அதிகரித்திருக்கும் இந்த காலகட்டத்தில் தன்னிச்சையாக ஒரு நாடு மற்றொரு நாட்டின் மீது ஆக்கிரமிப்பை மேற்கொள்வதை சர்வதேச சமூகம் கை கட்டி வேடிக்கை பார்க்காது. எனவே இந்த அறிவிப்பு நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்றே சர்வதேச ராஜதந்திரிகள் நினைத்தனர். We're now seeing the largest concentration of Russian forces on Ukraine's borders since 2014, and that is of deep concern not only to Ukraine but to the United States and indeed to many of our allies and partners. எனினும் ரஷ்யாவின் கோரிக்கை பட்டியல் சுவாரஸ்யகரமான விடயமாக அரசியல் ஆலோசகர்களால் பார்க்கப்படுகிறது. காரணம், புட்டின் மனதிலுள்ள விடயங்களை, அவர் எண்ண ஓட்டங்களை இந்த பட்டியலில் மிக தெளிவாக திட்டவட்டமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த பட்டியலை நீங்கள் மிகவும் உன்னிப்பாக கவனித்தால் புரிந்து கொள்ள முடியும். நீண்ட கால அடிப்படையில் புட்டின் என்ன மாதிரியான திட்டங்களை வகுத்துள்ளார், எப்படியான அரசியல் காய்களை அவர் ஆட்டத்தில் நகர்த்தப் போகிறார் என்பது போன்ற பல விடயங்களை எம்மால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. 1991 ஆண்டு சோவியத் யூனியன் பிளவடைகிறது. 15 நாடுகளாக ஒவ்வொரு நாடுகளுக்கும் தனியுரிமை கொடுக்கப்படுகிறது. அவர்களுக்கான முடிவை, அவர்களுக்கான சுதந்திரத்தை, அவர்களுக்கான ஆட்சி முறையை அவர்களை தீர்மானித்துக் கொள்ளலாம் என்கின்ற வகையில் ஒவ்வொரு நாடுகளாக பிரிந்து செல்கின்றன. அதில் மிக முக்கியமான ஒரு நாடுதான் யுக்ரைன். இருந்தாலும் கூட ரஷ்யாவோடு ஒன்றிணைந்து இருக்கின்ற இந்த யுக்ரைனானது இன்று வரை அதிகப்படியான மக்கள் ரஷ்ய மொழி பேசுபவர்களாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் ரஷ்யாவினுடைய கலாச்சாரம், அவர்களுடைய மத ரீதியிலான அணுகுமுறைகள் போன்ற பல்வேறுபட்ட ரீதியிலே இவர்களுக்கும் அவர்களுக்குமான ஒற்றுமை என்பது வரலாறு காலம் தொடக்கம் ஒன்றாகவே இருந்து வருகிறது. பல்வேறுபட்ட ஒற்றுமைகள் காணப்பட்டாலும் கூட இப்பொழுது அதிகமாக பேசப்படுகின்ற விடயம் வேற்றுமையில் ஒற்றுமை காண்போம். ஒற்றுமையில் ஒற்றுமை காண்பது என்பது வேறு விடயமாக இருந்தாலும் இப்பொழுது எமக்கு இருக்கின்ற வேற்றுமையில் ஒற்றுமை காண்போம் என்கின்ற ரீதியில் புட்டின் காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார். ஆனால் யுக்ரைன் மிக தெளிவாக இருக்கிறது, நாங்கள் மீண்டும் உங்களோடு சேர்வதற்கான எந்த ஒரு தீர்மானமும் எமக்கு இல்லை. இருந்தாலும் கூட இந்த விடயங்கள் எல்லாம் பேசு பொருளாக மாறுவதனுடைய காரணம் என்ன? யுக்ரைன் ஏன் இவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது ஒரு வழியாக 1991 ஆண்டு இவர்களுக்கு இடையில் ஒரு பிளவு வருகிறது. யுக்ரைன் தோற்றம் பெறுகிறது. இருந்தாலும் கூட இந்த சண்டை என்பது முடிவுறாத முடிவெளியாக தொடர்ந்து கொண்டேதான் இருந்தது. ஒரு பக்கம் பனிப்போர் 1991 முடிவடைந்ததாக கூறப்பட்டாலும் கூட மறைமுகமாக ஒவ்வொரு எதிரி நாடுகளையும் தங்களுடைய நட்பு நாடுகளாக இந்தந்த நாடுகள் சேர்த்துக் கொண்டே வந்தன. ஒரு பக்கம் ரஷ்யா சீனாவோடு சேர்ந்து கம்யூனிசத்தை அடுத்த பட்டத்திற்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட 1991 ஆண்டுக்கு பிறகு ரஷ்யா வளர்ச்சியடைய வேண்டும் என்பதற்காக முதலாளித்துவத்தை கையில் எடுத்து பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு நாடாக உருவாகி இருந்தது.
இருந்தது. இதே நிலையை தான் யுக்ரைனும் கடைபிடித்தது. இருந்தாலும் அவர்கள் இப்பொழுது மேற்குலகத்தோடு அதிகப்படியான நட்புகளை பாராட்ட விரும்புகிறார்கள். நேட்டோவில் எப்படியாவது சேர வேண்டும், நேட்டோவில் அங்கம் வகித்தால் எமக்கு ஏதோனும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் எமது சிறிய நாடை பாதுகாக்க நேட்டோவிலே அங்கம் வகிக்கின்ற 30 நாடுகளும் எமக்காக போராடும் என்கின்ற ஒரு தந்திரோபாய ரீதியான ஒரு சரியான முடிவை தான் யுக்ரைனும் எடுத்திருக்கிறது. இருந்தாலும் வரலாற்றை பார்க்கும் பொழுது யுக்ரைன் எதற்காக இந்த முடிவை எடுத்தது என்று பார்க்கும் பொழுது 2003ஆம் ஆண்டில் ஒரு பிரச்சனை எழுகிறது. இந்த பிரச்சனையை தோற்றுவிக்கிறது ரஷ்யா. இவர்களுக்கு இடையிலான கிளர்ச்சி என்பது இந்த KGB என்கின்ற ஒரு உளவு அமைப்பு உருவாகும் பொழுது அதனூடாக தான் இது மேற்கொள்ளப்படுகிறது. எப்படி அமெரிக்கா பனிப்போரில் மிக முக்கிய ஒரு அமைப்பாக உளவு பிரிவாக CIA உருவாக்கி ஒவ்வொரு நாடுகளையும் தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்காக, குறிப்பாக ஐரோப்பாவிலும் ஆப்பிரிக்காவிலும் கிளர்ச்சிகளை உருவாக்கி அமெரிக்காவின் சார்பான நாடுகளை உருவாக்கி அவர்களுக்கான ஒரு ஆட்சி முறையை உருவாக்கி அமெரிக்கா சொல்படி கேட்கின்ற தலைவர்களை நியமித்ததோ, அதே போன்று KGB என்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி ரஷ்யாவினுடைய உளவு பிரிவானது அடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொண்டிருந்தது. இவ்வாறான நகர்வுகள் ஒவ்வொரு புதிய நாடுகளாக பிரிந்து சென்ற இந்த சோவியத் யூனியன் நாடுகளிலும் கூட பரப்பப்பட்டிருந்தது. ஏதேனும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் எங்களுடைய கிளர்ச்சி குழு அங்கு ஒரு பிரச்சனையை உருவாக்கி உள்நாட்டு கலவரத்தை உருவாக்கி எமக்கு சாதகமான ஒரு நிலையை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் முதலாளித்துவ நாடுகளினுடைய ஒரு கோட்பாடாக இருந்தது. அதனால் தான் புதிய கிளைகள் திறக்கப்படுவதும் பொருளாதார ரீதியாக அந்த நாட்டை முன்னேற்றுகிறோம் என்கின்ற பாதையில் புதிய நிறுவனங்களை அந்தந்த நாடுகளில் உட்புகுத்துகிறார்கள். இது உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற ஒட்டுமொத்த வளர்ந்து வரும் நாடுகளுக்கும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் எமது நாடான இலங்கையும் கூட விதிவிலக்கல்ல. இருந்தாலும் கூட யுக்ரைன் மீது அதிகப்படியான பாசத்தை வைத்திருப்பதற்கான பிரதானமான காரணம் யுக்ரைன் எம் கையை விட்டு சென்றால் மிக இலகுவாக ஐரோப்பிய யூனியன் எமது நாட்டினுடைய ஒட்டுமொத்த தகவல்களையும் கண்காணித்துவிடும். எமது போர் வீரர்கள் எப்படிப்பட்ட யுக்திகளை கையாளுகிறார்கள், இதுவேனும் ஒரு பிரச்சனை எதிர்காலத்தில் ஏற்படுமாக இருந்தால் அந்த பிரச்சனையில் இலகுவாக எம்மை சீண்டுவதற்கு உலக நாடுகளுக்கான வழியை பாதையை நாம் அமைத்துக் கொடுத்து விடுவோம் என்கின்ற ரீதியில் ஒரு சிக்கலில் ரஷ்யா தவித்துக் கொண்டிருக்கிறது. இவ்வாறான பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட யுக்ரைனோடு இந்த பிரச்சனை ஏற்படுவதற்கு 1991ஆம் ஆண்டு கொர்பச்சேவ் எடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு முடிவு காணப்படுகிறது. பல்வேறுபட்ட ரஷ்ய தலைவர்கள் இருந்தாலும், ஸ்டாலின் தொடக்கம் பல்வேறுபட்ட நபர்கள் புதிய பிரச்சனைகளை உருவாக்கி கொடுத்திருந்தாலும் கொர்பச்சேவ் சோவியத் யூனியனை பிரித்து கொடுத்தார். ஆனால் அதே கட்டத்தில் உளவாளியாக இருந்த ஒரு நபர் தான், அதாவது இன்றைய ஜனாதிபதி புட்டின், அக்காலத்தில் ஒரு உளவு பிரிவின் சாதாரண அதிகாரியாக இருக்கும் பொழுது இந்த பிரிவினையை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நபராக இருந்தால் 2000ஆம் ஆண்டு அவர் ரஷ்யாவினுடைய தலைமை பொறுப்புக்கு வந்ததன் பின்பு மாற்றங்களை ஏற்படுத்த தொடங்குகிறார். 2003ஆம் ஆண்டில் ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. 2014ஆம் ஆண்டு ரஷ்ய ஆதரவு தரப்பினராக இருந்த யுக்ரைனுடைய அதிபரை அங்கு யுக்ரைன் நாட்டு மக்கள் கிளர்ச்சியை ஏற்படுத்தி பதவியிலிருந்து நீக்கும் பொழுது ரஷ்யா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கி கிரைமியாவில் போர் பதற்றத்தை உருவாக்கி கிரைமியாவை தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருகிறார்கள். கிரைமியா என்கின்ற ஒரு பகுதி யுக்ரைனிலிருந்து பிரிந்து செல்லும் பொழுது மீண்டும் ரஷ்யாவினுடைய ஆளுகைக்குள் செல்லும் பொழுது ரஷ்யா கிரைமியாவின் மூலமாக மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை யுக்ரைனுக்கு எதிராக ஏற்படுத்திக் கொண்டிருந்தது. இவ்வாறான போர் பதற்றம் அடுத்ததாக கொர்பச்சேவினுடைய தலைமை போன்று அதே நேரத்தில் மிக முக்கியமான ஒரு நபராக பார்க்கப்பட்ட 2015ஆம் ஆண்டு ரஷ்யாவுக்கு எதிரான, அதே நேரத்தில் உலகமயமாக்கலில் மிக முக்கியமான பல்வேறுபட்ட சாதகமான முடிவுகளை ஐரோப்பிய யூனியனுக்கு எடுக்கக்கூடிய வகையில் ஒரு அதிபர் யுக்ரைனில் அமர்த்தப்படுகிறார். அவருடைய வருகைக்கு பின்பும் பிரச்சனைகள் புதிய வடிவில் ஏற்படுகின்றன. கிட்டத்தட்ட 14 லட்சம் மக்கள் இந்த யுக்ரைன் கிரைமியா சண்டையிலே மரணத்தை தழுவுகிறார்கள். 20 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தங்களுடைய உடைமைகளை இழக்கிறார்கள். இவ்வாறு பல்வேறுபட்ட சிக்கல்களை ரஷ்யாவினால் அந்த 2014-15ஆம் ஆண்டுகளிலேயே யுக்ரைன் சந்திக்க நேர்ந்தது. இவ்வாறான ஒரு நிலையில் மீண்டும் இவ்வாறான ஒரு பிரச்சனை வேண்டாம், ரஷ்யாவோடு சேர்ந்து வாழ வேண்டிய எந்த ஒரு தகுதியும் எந்த ஒரு தேவையும் நமக்கு கிடையாது என்கின்ற ரீதியில் யுக்ரைன் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு ஓரளவுக்கு தனிந்திருந்த இந்த பிரச்சனையானது 2021ஆம் ஆண்டினுடைய இறுதி பக்கத்தில் மீண்டும் விஸ்வரூபம் எடுக்க தொடங்கியது. இப்பொழுது 2022ஆம் ஆண்டில் உலகளாவிய ரீதியில் மிகப்பெரிய ஒரு அரசியல் பிரச்சனையாகவும் இது மாறியிருக்கிறது. ஒரு உளவாளியாக இருந்து கொண்டு ரஷ்யாவினுடைய அதிபராக எப்படி புட்டின் மாற்றம் பெற்றார்? உண்மையில் யுக்ரைனில் இப்பொழுது நடைபெறுகின்ற ஒவ்வொரு விடயத்திற்கும் ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்குமான இந்த உறவுகளில் விரிசல் ஏற்படுவதற்கு பிரதானமான காரணமாகவும் யுக்ரைனை பொறுத்தவரையில், அதாவது புட்டினை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்தமான உலக பிரச்சனையில் முதன்மையான பிரச்சனையாக இந்த சோவியத் பிளவு மட்டுமே காரணமாக அமைந்திருக்கிறது. எப்பொழுது சோவியத் யூனியன் பிளவடைந்ததோ அதுதான் உலகராதிய ரீதியிலே ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இன்று வரை புட்டின் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு விடயத்தில் புட்டினுடைய மனதை எப்படி மாற்றுவது, எதிர்கால ரஷ்யாவாக இருக்கட்டும் யுக்ரைனாக இருக்கட்டும் இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி செல்ல போகிறார்கள் என்பதை நாப்பினரான நேட்டோ படையினர் பற்றி சற்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அத்துடன் ரஷ்யா மற்றும் யுக்ரைன் எப்படியான ஒரு உறவை பூகோள ரீதியிலான இட அமைவை பகிர்ந்து கொள்கின்றன என்பது பற்றியும் சற்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ரஷ்யாவின் ஆரம்ப கால வரலாற்றை மீட்டி பார்க்கும் போது அதன் நடுப்பகுதி, அதாவது நவீன கால ரஷ்யா எங்கே தோற்றம் பெற்றது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது கீவன் ரஷ் என்ற இடத்திலிருந்துதான் அதன் வரலாறு ஆரம்பிக்கிறது. உண்மையில் இந்த பகுதியை தற்பொழுது நவீன கால யுக்ரைனாக
வரைபடங்களில் இடம் பிடித்துள்ளது. இதனை வேறு விதமாக நாம் கூறுவதென்றால், நவீன கால ரஷ்யா அதன் ஆரம்ப கால வேர்களை யுக்ரைனிலிருந்தே ஆரம்பித்திருக்கிறது. மத்திய காலகட்டத்தில் தற்கால ரஷ்யா மற்றும் தற்கால யுக்ரைன் என்பன வேறுபாடுகளின்றி ஒரே இடத்தில் ஒன்றாக வளர்ந்ததன் பின்னர் மாபெரும் கம்யூனிச சாம்ராஜ்யமாக பிளவுபடாத சோவியத் ரஷ்யாவின் அங்கமாக விளங்கி வந்துள்ளது. யுக்ரைன் ரஷ்யா இரண்டும் ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்திருந்தது. அதன் வரலாற்றின் அடிப்படையில் மட்டுமன்றி அவர்களது கலாச்சாரம், பொருளாதார முறைமை, அரசு சட்டத்திட்டங்கள் என அனைத்துமே ஒரே விதமாகவே ஒன்றன் பின் ஒன்றாக அபிவிருத்தி அடைந்திருந்தன. இரண்டாம் உலகப்போர் முடிவடைந்ததன் பின்னர் உலகம் 50கள், 60கள், 70கள் என ஒவ்வொரு கலாச்சார ரீதியிலான காலகட்டத்தையும் கடந்து முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருந்தது. இதே காலகட்டத்தில் தான் நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், அதாவது நேட்டோ என்ற அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டது. ஐக்கிய அமெரிக்கா, கனடா மற்றும் மேலும் சில ஐரோப்பிய நாடுகள் ஒன்றிணைந்து இந்த மெகா ராணுவ கூட்டமைப்பை உருவாக்கின. ஆரம்பத்தில் இதன் நேரடி மைய நோக்கம் சோவியத் யூனியனின் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதும் அதன் எல்லைகள் விரிவடையாமல் பார்த்துக் கொள்வது மட்டுமே. எனினும் நேட்டோ படையினரின் அதிகப்படியான தலையீடுகள் இல்லாமலேயே 1991ஆம் ஆண்டு அகன்று பறந்து விரிந்திருந்த சோவியத் ரஷ்யா அதன் உள்ளார்ந்த நிர்வாக பிரச்சனைகள், கிளர்ச்சிகள், சுயாட்சி கோரிக்கைகள் என்பவற்றின் காரணமாக 15 துண்டுகளாக பிரிந்து சென்றது. யுக்ரைன் உள்ளடங்கலாக இந்த தனித்தனி ஆட்சி பிரதேசங்கள் அனைத்தும் பின்னர் தனித்தனி நாடுகளாக தன்னாட்சி அதிகாரத்தை பெற்றுக்கொண்டன. ஒவ்வொரு நாடும் தனக்கென தனித்துவமான அரசியல் சாசனத்தையும் வெளிநாட்டு கொள்கைகளையும் பின்பற்ற தொடங்கின. எனவே மிகப்பெரியதொரு நாட்டின் ஒரு பகுதியாக அதன் நிர்வாகத்தின் கீழ் இயங்கி வந்த காலம் முடிவடைந்து தமக்கென உண்மையான சுதந்திரத்தை சுவாசிக்கும் வாய்ப்பு அந்த மக்களுக்கு கிடைக்க தொடங்கியது. எல்லை கோடுகள் வரையப்பட்டு நாடுகள் தனித்தனி ஆட்சி பிரதேசங்களாக மாறிய போதும் இந்த முன்னாள் சோவியத் நிலப்பரப்பில் மக்களிடையே நிலவி வரும் கலாச்சார ரீதியிலான பிணைப்பையும் வரலாற்று ரீதியிலான அந்யோன்யத்தையும் மட்டும் ஏனோ தெரியவில்லை, எந்த ஒரு சக்தியாலும் மாற்றிவிட முடியவில்லை. இதற்கு உதாரணமாக சோவியத் யூனியன் 90களின் ஆரம்பத்தில் பிளவுபட்ட போது சோவியத் யூனியனின் தலைவராக, பொது செயலாளராக கடமையாற்றி வந்தவர்தான் கொப்ரது. ஆரம்ப கால வேர்களை தேடி பார்க்கும் போது இவரது தந்தை யுக்ரைனை சேர்ந்தவர், தாய் ரஷ்யாவை சேர்ந்தவர். இவரது அன்னையின் குரலில் யுக்ரேனிய தாலாட்டு பாடல்களையும் கிராமிய மெட்டுக்களையும் செவிமடுத்தவாறே வளர்ந்தார். கொப்பச்சேவ் மனதிலும் யுக்ரைன் மற்றும் ரஷ்யா இரண்டும் பிரிக்க முடியாத ஒரே நாடு என்ற எண்ணமே இருந்தது. இதனால் அன்றைய சோவியத் மற்றும் இன்றைய ரஷ்யா என அனைத்து பகுதிகளிலுமே யுக்ரைனை ரஷ்யாவிலிருந்து பிரித்து பார்க்க முடியவில்லை. பல வழிகளிலும் அவை ஒரே நாடாகவே காட்சியளித்தன. அதே காலகட்டத்தில் புதிதாக மற்றொரு ரஷ்ய பிரஜை தனது அரசியல் எண்ண ஓட்டங்களுடன் இந்த நில ரீதியிலான எல்லை பிரிவை ஏற்றுக்கொள்ளாது களத்தில் நுழைந்தார். அவர்தான் ரஷ்யாவின் தற்போதைய அதிபரான, அந்த காலத்தில் ரஷ்யாவின் உளவு பிரிவை சேர்ந்த இளம் அதிகாரியான விளாடிமிர் புட்டின். சோவியத் வீழ்ச்சிக்கு பின்னரான ரஷ்யாவில் புட்டினின் செயற்பாடுகள் மிகவும் வீரியமாக இருந்தது. மிக விரைவாகவே அவர் வேலை படிநிலைகளில் முன்னேறி செல்ல ஆரம்பித்தார். 2005ஆம் ஆண்டு அரச சபை உறுப்பினர்கள் மத்தியில் புட்டின் நிகழ்த்திய உரையில் 1991ஆம் ஆண்டில் சோவியத் ரஷ்யா பிளவடைந்த சம்பவத்தை 20ஆம் நூற்றாண்டில் இடம்பெற்ற மிகவும் பாரதூரமான சோக நிகழ்வாக குறிப்பிடுகிறார். மேலும் இந்த ஒரு பிளவு ரஷ்ய மக்களுக்கு ஆற்ற முடியாத காயமாக நூற்றாண்டுகள் பல தாண்டி தொடரப்போகும் வேதனையாக மாறிவிட்டதாகவும் அவர் குறிப்பிடுகிறார். இன்றும் தனது மில்லியன் கணக்கான சக ரஷ்ய குடிமக்களும் ரஷ்ய எல்லையை தாண்டி மிகப்பெரிய சோவியத் தேசத்தின் கனவுடன் வாழ்ந்து வருவதாகவும் அவர் குறிப்பிடுகிறார். நான் இவ்வளவு நேரம் குறிப்பிட்ட விடயங்கள் அனைத்தினதும் சாராம்சம் புட்டினின் மனதில் சோவியத் யூனியனின் மக்கள் அனைவரும் ஒரே தேசத்தின் மக்கள், பிளவுபடாத ஒரே ரஷ்யாவின் குடிமக்கள் என்பதாகும். மேலும் சோவியத்தின் பிளவுக்கு பின்னர் ரஷ்யாவை தவிர பிற நாடுகளில் வாழும் மக்கள் அவர்களது தாய் வீட்டை விட்டுவிட்டு அதற்கு நெருக்கமான மற்ற நாடுகளில் அவர்கள் வாழ்ந்து வருகின்றனர் என்ற கருத்தையும் புட்டின் முன்வைக்கிறார். 20ஆம் நூற்றாண்டில் இடம்பெற்ற மிகவும் மோசமான துன்பியல் சம்பவமாக சோவியத் ரஷ்யாவின் பிளவை புட்டின் குறிப்பிடுகிறார். இதை சற்று நமது பார்வையில், அதாவது தடம் நிகழ்ச்சியின் தயாரிப்பு குழுவின் பார்வையிலிருந்து பார்த்தால் இந்த நூற்றாண்டில் எத்தனையோ மிக மோசமான மனித பேரவலங்கள் வருடந்தோறும் இடம்பெற்றுள்ளன. புட்டினின் கருத்து அவருக்கு மட்டுமே சரியானதாக இருக்கக்கூடும். மனிதாபிமானம் மிக்க ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு இயற்கை அனர்த்தமும் இந்த நூற்றாண்டின் மிக மோசமான அசம்பாவிதமே.
உண்மையில் புட்டினுக்கு இருவர் மீதுதான் கோபம் இருக்கிறது. ஒன்று ஐக்கிய அமெரிக்கா, இன்னும் ஒன்று நேட்டோ படை. இந்த இருவர் மீதும் கோபத்தை காட்ட முடியாத ஒரு காரணத்தினால்தான் இப்பொழுது அந்த கோபம் யுக்ரைன் மீது திணிந்திருக்கிறது. யுக்ரைனுடைய நடவடிக்கை இவர்களுக்கு சார்பானதாக மாறிக்கொண்டிருக்கிறது. மேற்குலகத்தை நோக்கி யுக்ரைன் நகர்ந்து கொண்டிருக்கின்றன என்கின்ற ஒரு கோட்பாட்டை வைத்துதான் இப்பொழுது பிரச்சனை என்பது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இது மூன்றாவது உலகப் போரை தோற்றுவித்துமோ என்கின்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவதற்கான பிரதானமான காரணமாக எப்படியாவது நேட்டோ படையில் இணைந்து கொள்ள வேண்டும் என்று யுக்ரைன் ஆசைப்படுவது தான் பிரதானமான ஒரு காரண புள்ளியாக மாறி இருக்கிறது. எதற்காக யுக்ரைன் நேட்டோ படையோடு சேர விரும்புகிறது? 30 நாடுகள் அங்கத்துவம் வகிக்கின்ற இந்த நேட்டோ படையில் யுக்ரைன் சேரும் பொழுது என்னென்ன மாற்றங்கள் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடும்? அதே போன்று ரஷ்யா அமெரிக்கா மீது கொண்டிருக்கின்ற இந்த பகைமையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதா, அல்லது தன்னுடைய ஜனாதிபதி ஆட்சியிலே இன்னும் பல வருடங்கள் தான் இருக்க போகிறோம், அவ்வாறு இருக்க வேண்டுமாக இருந்தால் ரஷ்யாவோடு இருக்கின்ற இந்த பகைமையை அமெரிக்கா எப்படியாவது தொடர்ந்து கொண்டே செல்ல வேண்டும். அமெரிக்கா தொடர்ந்து கொண்டே செல்ல வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அவர்களை விரோதிகளாக மட்டுமே சித்தரித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ரீதியில் புட்டினுடைய எண்ணம் என்பது யாரும் சிந்திக்காத வகையில் வித்தியாசமாகவே சிந்திக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட ரஷ்ய மக்களுக்கு சீனா மீது எவ்வளவு தூரம் நட்பு இருந்தாலும் கூட ஒரு பகைமை உணர்வும் இருக்கிறது. தங்களோடு இருந்து மிக மிக முக்கியமான ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த நாடாக சீனா எப்படி மாற்றம் பெற்றது என்று மாறும் பொழுது அவர்களுடைய கொள்கைகள் எம்மை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டுதான் அவர்கள் வளர்ந்தார்கள் என்கின்ற ஒரு கோபமும் சீனா மீது ரஷ்யாவின், அதாவது ரஷ்ய மக்களுக்கு இருக்கிறது. இருந்தாலும் ரஷ்ய தலைவர் சீனா என்பது ஆசியாவை பொறுத்தவரையில் மிக முக்கியமான ஒரு நாடு. அந்த நாட்டை கையில் வைத்திருந்தால் மட்டுமே ஆசியாவை தங்களுடைய கைப்பாவையாக பயன்படுத்த முடியும். ஏதேனும் ஒரு பிரச்சனை எதிர்காலத்தில் ஏற்பட்டால் இந்த வார்த்தையை பயன்படுத்தி தான் ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் இந்த வல்லரசு நாடுகள் கொண்டு வருகின்றன. சீனாவாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், இந்த நாடு பிடிக்கும் வேட்கையில் இன்று வரை மறைமுகமாக அதை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் என்பதை தான் நிகழ்கால பிரச்சனையை பார்க்கும் பொழுது எம்மால் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. காரணம், பொருளாதார ரீதியாக உலகம் பல்வேறுபட்ட சிக்கலை சந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த தருணத்தில் இந்த பிரச்சனை தேவைதானா? உலக நாடுகள் எதற்காக இதை கையில் எடுத்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய வருடாந்த மாநாடும் இந்த மார்ச் மாதத்திலே ஆரம்பமாக இருக்கிறது. இப்பொழுது ஒரு பேசு பொருளாக ஒரு விடயம் தேவை. ஒவ்வொரு வருடமும் காலநிலை மாற்றத்தை மட்டும் பேசிவிட முடியாது. ஏதோ ஒரு நாட்டில் இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனையை மட்டும் பேசி முடித்துவிட முடியாது. இருந்தாலும் கூட அடுத்த கட்ட நகர்வாக இந்த ரஷ்யாவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். ஏதாவது ஒரு விடயத்தை கொண்டு வந்தால் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களுக்கு சாதகமான முடிவு எடுக்கிறார்கள். சீனாவும் ரஷ்யாவும் ஒற்றுமையாக இருக்கிறது. இதில் ஒரு பிளவை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் ஐரோப்பிய யூனியன் சில காய்களை நகர்த்திக் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட யுக்ரைன் ஐரோப்பிய யூனியனில் சேருவதற்கு விரும்புகின்ற அதே தருணத்தில் தான் ஐரோப்பிய யூனியனிலிருந்தும் சில நாடுகள் விலகி செல்கின்றன. அதற்கு அண்மைய நிகழ்வாக பிரிட்டன் ஐரோப்பிய யூனியனில் இந்த பிரெக்சிட் முறையில் அவர்கள் விலகி வந்த விடயத்தை கூட பார்க்கலாம். அப்பொழுது பிரிட்டனுக்கு சாதகமாக பல்வேறுபட்ட காய்களை நகர்த்தியதுதான் இந்த ரஷ்யா. எப்படியாவது பிரிட்டனோடு இந்த தடவை பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களோடு எப்படியாவது நட்பை பாராட்ட வேண்டும் என்கின்ற ரீதியில் புட்டின் மேற்கொண்ட சில நகர்வுகள் கூட தோல்வியை தழுவியிருந்தன. காரணம், பிரிட்டன் என்பது அமெரிக்காவோடு கைகோர்த்து செல்கின்ற ஒரு நாடாகவும் நேட்டோ அமைப்பில் மிக முக்கியமாக அங்கம் வகிக்கின்ற ஒரு நாடாகவும் அது மாறி இருக்கிறதுனால் எப்பொழுதும் ரஷ்யாவோடு நேரடியான நட்பை பாராட்டுவதற்கு இந்த யுக்ரைன் விரும்பாது. இருந்தாலும் கூட உலக நாடுகள், குறிப்பாக ஐரோப்பிய யூனியனில் இருக்கின்ற மற்றும் ஒரு நாடுகளான பல்வேறுபட்ட நாடுகள் இதை பேச்சுவார்த்தை மூலமாக எப்படியாவது தீர்த்து விடலாம் என்கின்ற ரீதியிலும் கூட சில அணுகுமுறைகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், தரைவழி போக்குவரத்தாக இருக்கட்டும், அதே நேரத்தில் வான்வழி தாக்குதலாக இருக்கட்டும், எது நடந்தாலும் பாதிக்கப்பட போவது முழுமையாக யுக்ரைன் என்கின்ற ஒரு விடயத்தினூடாகத்தான் இந்த பிரச்சனை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. மிக சரியாக சொல்வதென்றால் யுக்ரைனை முழுவதுமாக அழித்தொழிப்பதற்கு ரஷ்யாவினுடைய ஆயுத வளங்களை பார்க்கும் பொழுது வெறுமனே 72 மணி நேரங்கள் போதும். அதாவது 3 நாட்களில் முற்றுமுழுதாக யுக்ரைனை ரஷ்யாவால் அழித்துவிட முடியும். அவ்வாறு அவர்கள் ஒரு விடயத்தை கையாளுவார்களாக இருந்தால், ஐரோப்பிய யூனியன் தாக்குதல் நடத்துமாக இருந்தால் உலகத்தினுடைய போக்கு, உலகத்தினுடைய மாற்றம் எப்படி மாறும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இருந்தாலும் இவை அனைத்தும் நடப்பதற்கான வாய்ப்பு என்பது மிக மிக குறைவாகவே காணப்படுகிறது. ஒவ்வொரு நாடுகளும் இப்பொழுது நேரடியாக யுத்த களத்தில் ஈடுபடுவதற்கான எந்த எண்ணமும் இல்லை. முடிந்தவரை தற்காப்பு முறையை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட ஒருவேளை தாக்குதல் நடத்தப்பட்டால் இந்த ஒரு கேள்விக்கு தான் ஒட்டுமொத்த உலகமும் அச்சமடைந்து கொண்டிருக்கிறது. என்ன நடக்கிறது? குறிப்பாக யுக்ரைனுடைய ஆசைதான் என்ன? எதற்காக அவர்கள் நேட்டோ படையிலும் ஐரோப்பிய யூனியனிலும் சேர விரும்புகிறார்கள்? புட்டின் இதற்கு ஏன் தடையாக இருக்கிறார் என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம். புட்டின் அதிகமாக கவலைப்படும் இந்த சோவியத் ரஷ்யாவின் பிளவு அவருக்குள் கோபத்தை உண்டாக்கியிருந்தது. அதனுடன் சேர்த்து மேற்குலகம் ஒன்று சேர்ந்து ரஷ்யாவை அரசியல் ரீதியாக ஓரம் கட்ட ஆரம்பிக்க புட்டினின் ஒட்டுமொத்த ஆத்திரமும் மேற்குலக நாடுகளுக்கு எதிராக கோப கனலாக மாறியது. இந்த கோபத்தை நேரடியாக ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா, கனடா ஆகிய நாடுகளின் மீது காண்பிக்க முடியாது என்பதால்
புட்டின் தனது அண்டை நாடுகளான முன்னாள் சோவியத் ரஷ்யாவின் உறுப்பு நாடுகளின் மீது வெளிப்படுத்த தொடங்கினார். இந்த நாடுகள் அனைத்துமே கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக தனியான நிர்வாகம் கொண்ட சுயாட்சி நாடுகளாக விளங்கி வருகின்றன. மேற்குலக நாடுகள் இந்த முன்னாள் சோவியத் கம்யூனிச நாடுகளிடம் தமது முதலாளித்துவ மற்றும் ஜனநாயக நடைமுறைகளை விளக்கப்படுத்தி அதன் தொடர்ச்சியாக அவர்களது கூட்டமைப்பு இராணுவமான நேட்டோ படைகளில் இணைந்து கொள்வதற்கு அழைப்புகளை விடுத்து வருகின்றனர். இந்த விடயம் அனைத்து இடங்களுக்கும் பரவி முன்னாள் சோவியத் நாடுகள் அனைத்தும் இப்பொழுது நேட்டோ படையில் உதவி இராணுவமாக அங்கம் வகிக்கின்றனர். அவற்றில் சில நாடுகள் முதலாளித்துவத்தை மையமாக கொண்டு இயங்கும் ஐரோப்பிய யூனியன் கூட்டமைப்பிலும் இணைந்து கொண்டுள்ளனர். நாடுகளின் இந்த போக்கு புட்டினை மேலும் கவலை கொள்ள செய்கிறது. கம்யூனிசம், ரஷ்யா, பாரம்பரிய ரஷ்யா, தாய் நிலம் என அனைத்தையும் மறந்துவிட்டு இந்த புதிய நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக மறைமுகமாக போர் புரியும் நோக்கில் நேட்டோ படையில் இணைந்துள்ளது என அவர் கடுமையாக விமர்சனம் செய்கிறார். ரஷ்யாவை கைவிட்டு மேற்குலகின் பக்கமாக தனது அண்டை நாடுகள் சாய்வதன் காரணமாக பிராந்திய வல்லரசு என்ற அந்தஸ்து ரஷ்யாவிடமிருந்து பறிபோகும் வாய்ப்பும் உருவாகி வருகிறது. கடந்த சில வருடங்களாக இத்தகைய சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதை நாம் அவதானிக்கலாம். சமீபத்திய வருடங்களில் புட்டின் தனது ஆளுமை மற்றும் அதிகார வலுவை சட்ட ரீதியிலான மாற்றங்களின் மூலம் அதிகரித்துக் கொண்டார். எதிரிகள் என அடையாளம் காணப்பட்டவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு சட்ட ரீதியாகவும் அல்லது சட்டப்பூர்வமற்ற வகையிலும் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டது. ஊடகங்களுக்கு பல கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டது. மெல்ல மெல்ல உலகின் சக்தி வாய்ந்த தலைவர்களில் ஒருவராக விளாடிமிர் புட்டின் தன்னை மாற்றிக்கொள்ள முனைகிறார். கடந்த சில வருடங்களில் மட்டும் அரசியல் ரீதியிலும் ஏனைய சர்வதேச அழுத்தங்கள் மூலமாகவும் அவருக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடும் அனைவரையும் ஏறத்தாழ முற்றாக மௌனித்து விட்டார். எந்த ஒரு எதிர் அரசியல் சக்தியோ நிறுவனமோ அல்லது நீதிமன்றமோ அனைவரது வாயிலும் அவர் ஒரு துணியை வைத்து திணித்து அடைத்து விட்டார் என்றுதான் கூற வேண்டும். இதற்கு உதாரணமாக ரஷ்ய சமூக ஆர்வலர் நவால்னி 2 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட சம்பவத்தை கூறலாம். சோவியத் ரஷ்யா பிளவடைந்த 3 தசாப்த காலத்திற்கு மேல் கடந்துவிட்டது. ஆனால் புட்டின் இன்னமும் பிளவுபடாத ரஷ்ய நிலப்பரப்பு, அதில் இடம்பெற்ற பனிப்போர், சோவியத் பேரரசு போன்ற காட்சிகளையே தனது மூக்கு கண்ணாடியின் வழியாக இன்னமும் காண்கிறார். அவரது மனத்திரையில் ஜோசப் ஸ்டாலின் இராணுவ மிடுக்குடன் சோவியத் ரஷ்யாவை ஆட்சி செய்ததையே கற்பனை செய்கிறார். வடக்கு மற்றும் கிழக்கு ஐரோப்பா இணைந்த மிகப்பெரிய நிலப்பரப்பை அவர் ஒற்றை ஆட்சியை கொண்ட நிலமாக மாற்ற துடிக்கிறார். மேலும் இன்னமும் புற சக்திகளால் துண்டு துண்டுகளாக சோவியத் ரஷ்யா பிரிக்கப்பட்ட நாளே இந்த 20ஆம் நூற்றாண்டின் துக்ககரமான சம்பவமான நாள் என அவர் நம்பிக்கொண்டிருக்கிறார். இந்த ஒட்டுமொத்த கோர்வையான சம்பவங்களில் மிகவும் மோசமான சம்பவமாக புட்டினால் பார்க்கப்படுவது யுக்ரைன் ஆகும். சோவியத் யூனியனின் வைர வைடூரியமாக யுக்ரைன் கருதப்பட்டு வந்தது. கலாச்சார ரீதியிலும் யுக்ரைன் மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடித்து வருகிறது. இதனால் ரஷ்யா மெல்ல தனது கைகளை யுக்ரைனின் பக்கமாக நீட்ட தொடங்குகிறது. பழைய சோவியத் ஸ்லோவிக் என்பதையும் தாண்டி தற்கால யுக்ரைன் கைத்தொழில் ரீதியாகவும் இயற்கை வளங்களின் அடிப்படையிலும் நல்ல முன்னேற்றத்தை கண்டுள்ளது. முன்பு கம்யூனிச கருத்துக்களை ஏற்று கம்யூனிச தலைவர்களின் கோட்பாடுகளின் அடிப்படையில் ஆட்சி செய்யப்பட்ட பிரதேசம் என்று நாம் நினைத்திருந்தாலும் நிலைமைகள் அனைத்தும் தலைகீழாக தற்போது மாறிவிட்டன. யுக்ரைன் பகிரங்கமாகவே மேற்குலக நாடுகளுடன் கைகோர்த்து நிற்க ஆரம்பித்து விட்டது. யுக்ரைன் இன்னும் நேட்டோ படைகளில் இணைந்து கொள்ளவில்லை. இருந்த போதிலும் மேற்குலக நாடுகளுக்கு சார்பான நிலைப்பாடுகளை கொண்ட ஜனாதிபதியை ஆட்சி கட்டிலில் அமர்ந்துள்ளனர். அவரையே மக்களும் முழு மனதுடன் தேர்ந்தெடுத்துள்ளனர். மேலும் நேட்டோ படையில் இணைந்து கொள்வதற்கான ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தைகளும் யுக்ரைனுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இடம்பெற ஆரம்பித்துவிட்டது. யுக்ரைன் தற்போது கை கொண்டிருக்கும் கொள்கைகள் மற்றும் நவீன கால நடைமுறைகள் என்பன பாரம்பரிய ரஷ்ய நடைமுறைகள், ஆடை, கலாச்சாரம் என்பவற்றை மீறி வேறு பாதையில் செல்வதாக புட்டின் கவலைப்படுகிறார். குறிப்பாக யுக்ரைன் மக்களின் மனதில் இவ்வாறான மாற்றங்கள் அதிகமாகவே தென்படுகின்றன. மொத்த சனத்தொகையில் பாதிக்கும் மேற்பட்டோர் ஐரோப்பிய யூனியனில் யுக்ரைன் இணைந்து கொள்ள வேண்டும் என விரும்புகின்றனர். அதே போல 64% மேற்பட்டோர் யுக்ரைன் நேட்டோ படைகளில் இணைந்து கொள்ள விருப்பம் தெரிவித்துள்ளனர். எனினும் இவை தொடர்பில் புட்டினால் எந்த ஒரு நடவடிக்கையோ அல்லது கருத்தையோ கூற முடியவில்லை. இருந்த போதிலும் மேற்குலக நாடுகளின் வலையில் தொடர்ச்சியாக யுக்ரைன் விழுந்து வருவதை நம்மால் காண முடிகிறது. எனினும் ஏதாவது ஒரு வகையில் யுக்ரைன் மேற்கு பக்கமாக சாய்ந்து வருவதை தடுக்க வேண்டும் என்ற திட்டம் ரஷ்யாவிடம் மெல்ல மெல்லமாக அதிகரித்தே வருகிறது. Мы ведем
пошлем войска в Украину. Это наша земля. Это вот... Хрен вам, вот вам, а не НАТО. Вот прямо, даже не мечтайте, твари. எளிமையாக சொல்வதென்றால் யுக்ரைன் மேற்குலகத்தின் பக்கமாக சாய்ந்து வருவதை தடுப்பதற்காக மொஸ்கோவும் தனி ஆளாக நின்று எதிர்த்து அமெரிக்காவின் பக்கமாக சாய்ந்து விடாமல் முடிந்தவரை தடுப்பதற்காகவே தற்காலத்தில் இடம்பெறும் ஒட்டுமொத்த அரசியலின் காய் நகர்த்தல்களாக அமெரிக்காவை வெற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நினைப்பிலும் சர்வதேசத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையிலும் ரஷ்யா மேற்கொள்கின்ற ஒவ்வொரு நடவடிக்கைகளும் நிகழ்காலத்தில் மூன்றாவது உலகப் போரை தோற்றுவித்து விடுமோ என்ற ஒரு அச்சத்தை மக்கள் மனதிலும் ஒட்டுமொத்த சர்வதேச அரசியல் ஆய்வாளர்களின் மனதிலும் இப்பொழுது ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. என்னதான் நடக்கிறது இந்த உலகத்தில்? எத்தனை பிரச்சனைகள், எத்தனை கோபங்கள், எத்தனை கிளர்ச்சிகள், புதிய புதிய பிரச்சனைகள் தோற்றம் பெற்றுக் கொண்டே இருக்கின்றன. இருந்தாலும் எமக்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இந்த பொருளாதார பிரச்சனை தான் காணப்படுகிறது. அதற்கு காரணமாக நாங்கள் கொரோனாவை கூறிக்கொண்டிருக்கிறோம். இந்த கொரோனா அலையினால் பல்வேறுபட்ட சிக்கல்களை நாம் சந்தித்து பொருளாதார ரீதியாக மீண்டெழுவதற்கு பல்வேறுபட்ட முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் உலக நாடுகள் இன்னும் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை தொடர்ச்சியாக சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. அண்மையில் இந்தியாவிலே இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற தேவையில்லாத ஒரு பிரச்சனையாக பார்க்க இந்த ஹிஜாப் பிரச்சனையை கூட பற்றி அதிகமாக பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதிகப்படியான தகவல்களை இப்பொழுது திரட்டிக் கொண்டிருக்கிறோம். உலகளாவிய ரீதியில் இந்தியாவிலே ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டது. அந்த கிளர்ச்சியினால் லாபம் அடைந்தவர்கள் பலர், அதிலும் குறிப்பாக இந்து முஸ்லிம் என்கின்ற ஒரு பிரிவினையை உண்டாக்கி அதில் குளிர்காயும் பல்வேறுபட்ட நபர்களுடைய முகத்திரையை கிழிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் கூட எமக்கு இருக்கிறது. உண்மையை பேசுவோம், நிதர்சனத்தை பேசுவோம். நிகழ்கால உலகில் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றன. குறிப்பாக பல நாடுகள் கடலுக்கு இரையாகி கொண்டிருக்கின்றன. பல நாடுகள் தலை நகரங்களை மாற்றிக்கொண்டு இருக்கின்றன. அதே நேரத்தில் மத்திய கிழக்கிலும் போர் பதட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான பிரச்சனை என்பது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. சீனாவுக்கும் தாய்வானுக்குமான பிரச்சனை என்பது புதிய விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. மியன்மார், அதே நேரத்தில் ஆப்கானிஸ்தான் பழையபடி தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான உலகம் முழுவதும் ஏற்படுகின்ற இந்த பதற்றங்களை எல்லாம் தாண்டி யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்குமான பிரச்சனை என்பது ஒரு குடும்ப தகராறில் பல்வேறுபட்ட நபர்கள் கலந்து கொண்டால், அவர்கள் மூக்கை நுழைத்தால் எப்படி இருக்கும் என்கின்ற ரீதியில் தான் இப்பொழுது மாற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற. உண்மையில் இதை மிக சரியாக சொல்வதாக இருந்தால் ரஷ்யாவினுடைய மனநிலை உண்மையில் ஒரு பாடல் தான் எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. என் வீட்டு கண்ணுக்குட்டி என்னோடு மல்லு கட்டி என் மார்பில் முற்றுதடி கண்மணி என்கின்ற அந்த பாடல் வரியை தான் இப்பொழுது புட்டின் பாடிக்கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஒன்றாக ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ்ந்த காலங்களை தாண்டி இப்பொழுது யுக்ரைன் தனக்கான சுதந்திரத்தை கோரி 30 ஆண்டுகளை தாண்டியும் போராடி கொண்டிருக்கிறது. அவர்களை பொறுத்தவரையில் மீண்டும் எனது குடும்பத்தில் சேர்வதற்கு நான் விருப்பம் தெரிவிக்கவில்லை. அவர்களோடு ஒட்டி வாழ வேண்டிய ஒரு தேவை எனக்கு இல்லை. எனக்கான சுதந்திரத்தை கொடுங்கள், நான் தனியாக சென்று விடுகிறேன். என்னோடு சேர்ந்து பலரும் அதே விருப்பத்தோடு தான் இருக்கிறார்கள். ரஷ்யாவிலிருந்து எப்படியாவது வெளிவர வேண்டும். எங்களுடைய குடும்ப சண்டையில் இவர்கள் தலையிட்டால் தான் அதற்கு ஒரு பிரச்சனை, ஒரு தீர்வு வருமாக இருந்தால் அந்த தீர்வை ஏற்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கின்ற ரீதியில் யுக்ரைனும் ரஷ்யா ஒட்டுமொத்த உலக நாடுகளும் எதற்காக எங்களோடு கைகோர்த்து போர் பதற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றன, அமைதியின்மையை உருவாக்கி கொண்டிருக்கின்றன என்ற கேள்வியை கேட்டு யுக்ரைன் எல்லையில் 1,06,000 படை வீரர்களை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். என்ன நடைபெற போகிறது? போர் பதட்டம் ஏற்படுமா? அடுத்த வாரம் இன்னும் பல்வேறுபட்ட சுவாரஸ்யமான விடயங்களோடு இதுவரை நீங்கள் அறிந்திராத ஒட்டுமொத்த ஐரோப்பிய யூனியனும் எதற்காக யுக்ரைனுக்கு ஆதரவு கரம் நீட்டி ரஷ்யாவினுடைய அதாவது அவர்களுடைய விரோத தன்மையை இன்னும் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. அமெரிக்கா தான் ஒட்டுமொத்தமாக பின்னால் இருந்து இவைகளை இயக்கிக் கொண்டிருக்கிறதா? ஐக்கிய நாடுகள் சபை எப்படிப்பட்ட முடிவுகளை ஏற்படுத்தும், முடிவுகளை எட்டும்? உண்மையில் ஏற்படுகின்ற மாற்றங்களிலிருந்து நாங்கள் காணப்போகின்ற தீர்வுகள் என்ன என்கின்ற ரீதியில் இன்னும் ஒரு வாரம் இதனுடைய தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட இதுவரை நீங்கள் அறியாத மறுபக்கங்களோடு உங்களை நான் சந்திக்க போகிறேன். நான் லவேந்திரன் ஜனநாயகன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது தடம், வரலாற்றின் மறுபக்கம்.